நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இஸ்லாமிய நாடுகள் மற்றும் அதன் கலாச்சாரங்கள் என்கின்ற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் இஸ்லாமிய மார்க்க சட்டத்தை அரசியலாக கொண்டு வாழக்கூடிய நாடுகளை பற்றி பார்த்துக்கிட்டே வரும். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய நாடு யமன் என்று அழைக்கப்படக்கூடிய நாடு. நம்ம நிறைய இதை பற்றி படிச்சிருப்போம். யமன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். வரலாறுல ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு பல தொன்மைகள் உண்டு. இது ஒரு இஸ்லாமிய நாடு. மொத்தமா 99% முஸ்லிம்கள் இங்க வாழ்றாங்க. முஸ்லிம் அல்லாதவர்கள் அப்படின்றவங்க வெறும் 1% தான். அதே சமயத்துல ஒரு நல்ல விசாலமான பரப்பளவு கொண்ட ஒரு நாடு. 1200 மைல்கள் சுற்றளவு கொண்ட நாடு அப்படின்னு சொல்லப்படுது. அரேபிய தீபகற்பத்திலேயே செகண்ட் மோஸ்ட் பெரிய நாடு அப்படின்னு இது அழைக்கப்படுது. ரொம்ப பெரிய ஒரு நாடு இது. அதே சமயத்துல இதனுடைய தலைநகரமா இப்போ சனா அப்படிங்கிற ஒரு மலை பிரதேசம் என்ன பண்ணுதுன்னா தலைநகரமா இருக்குது. இவங்களுடைய அதிகாரப்பூர்வமான மொழி என்பது அரபு மொழி. அரபி தான் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய அஃபீஷியல் லாங்குவேஜா பயன்படுத்துறாங்க. எல்லா நாடுகளிலும் இருப்பதை போல இந்த நாட்டிலும் 65% அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் கட்டுப்பட்டவர்களும் மீதமுண்டான ஒரு 35-34% பேர் ஷியாக்களும் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசு அப்படிங்கிறது மே 16, 1991 1991 நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. மற்ற நாடுகள், நம்ம பார்த்த மற்ற நாடுகளை போல கிட்டத்தட்ட ஒரு 7000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த நாடு என்பது உருவாக்கப்பட்டது. நிறைய விவசாயத்துக்கு பேர் போன நாடு. இவர்களுடைய முக்கியமான தொழில் விவசாயம். விவசாயத்துல குறிப்பா சோளம் இவங்க என்ன பண்றாங்கன்னா அதிகமான உற்பத்தி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்கிறாங்க. அதே சமயத்துல இவங்களுடைய ஊர்ல காட் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வகையான ஒரு இலை, அது டீ லீஃப் மாதிரி, அது ஒரு நம்ம குடிக்கிறோம் இல்லையா டீ, அந்த மாதிரி ஒரு இலை. ஆனா அது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு பொருள். ஆனா இவங்களுடைய நாட்டில் சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்லாம் அது இருக்குது. அந்த இலை அதிகமான உற்பத்தி இருக்குது. அது நிறைய இவங்க அதையே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணதுனால, நிறைய உற்பத்திக்கு அதை விவசாயம் அதை அதிகமாக பண்ணதுனால 2008 முதல் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பஞ்சம் இவங்க நாட்டில் ஏற்படுது. மற்ற பொருட்கள் எல்லாம் தடையாகி மற்ற உணவுப் பொருட்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டு 2008 இங்கே இருக்க இந்த நாட்டில் பயிர்களினுடைய விலையும் உணவினுடைய விலையும் அப்படி என்ன பண்ணுதுன்னா உச்சத்தை தொடுது. எந்த அளவுக்கு அது போகுது அப்படின்னு சொன்னா, உலகத்திலேயே பசி குறியீட்டுல அதிகமான பசியுடன் வாழக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய நாட்டினுடைய குறியீட்டுல 2வது இடத்துல இருக்கிறாங்க யமன். அதே போல மனித வள மேம்பாடு ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய நாடுகளினுடைய குறியீட்டுல 3வது இடத்துல இருக்கிறாங்க. 180 நாடுகளுக்கு கணக்கு பண்ணி பொருளாதார வளர்ச்சியில இவங்க எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்கன்னு பார்த்தா 180வது இடத்துல இருக்கிறாங்க. அவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டு இவர்களினுடைய முன்னாடி இவங்களுடைய கலாச்சாரத்தெல்லாம் எடுத்து நம்ம படிச்சு பார்த்தா இப்படிலாம் வாழ்ந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இன்றைய சூழல் ஒரு பகுதியில நல்ல நல்ல அமைப்பாகவும், இன்னொரு பகுதியை பார்த்தா ரொம்ப மோசமான பசி குறியீட்டுல 2வது இடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிரமத்துக்குள்ளாக்கப்பட்ட அமைப்பாக அவங்களுடைய நாடு இருக்கு. இவர்களுடைய கலாச்சாரம் என்பது 700 கிட்டத்தட்ட 700 AD இஸ்லாம் இவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா கிடைக்குது. ஏன்னா அரேபியாவுக்கு பக்கத்துல இவங்க சவுதி அரேபியாவுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த வருகைக்கு
வந்த உடனேயே இவங்களுக்கு என்ன பண்ணிருதுன்னா வந்து இஸ்லாம் கிடைக்குது. அதிலிருந்து இவங்க தொடர்ந்து இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக அப்படி என்ன பண்றாங்கன்னா வாழ்ந்து வராங்க. இஸ்லாமிய கலாச்சார அடிப்படையில இவங்க எல்லாமே இவங்களுடைய செட்டப் ஃபுல்லாவுமே வந்து இஸ்லாமிய கலாச்சார அடிப்படையிலே இருக்கு. ஆனா அரேபிய நாடுகளை போல பக்குவப்பட்ட தெளிவான அமைப்புல இவங்க இல்லை. ஆரம்பத்தில் இருந்தே திரையரங்குக்கு அதே மாதிரி வந்து நாடக கொட்டகைகளுக்கெல்லாம் இவங்க என்ன பண்றாங்கன்னா அனுமதி கொடுத்துக்கிட்டு அப்படி என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. மேற்கத்திய சில நாடகங்களை வந்து இவங்களே ஸ்பெஷலாக வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு நாலு அமைப்புகளை வச்சு அதை வச்சு டெலிகாஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இவங்க செய்கிறாங்க. இப்போ இவர்களுடைய ஆடை அமைப்பை பொறுத்து பார்க்கும்போது வந்து அந்த தோப் அப்படின்னு போடுறோம் இல்லையா, அபா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆடை தான் வந்து இவங்களுக்கு உண்டான நேஷ்னல் ட்ரெஸ். அதே போல் இவர்களினுடைய நேஷ்னல் உணவு வந்து சலாத் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு உணவு. அந்த உணவு என்ன அப்படின்னு சொன்னால் ரொட்டியுடன் சேர்ந்த இறைச்சியினுடைய ஒரு குழம்பு, இது ஒன்று கிரேவி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதே போல் வந்து இவங்க கிட்ட இன்னொரு ஸ்பெஷலான உணவு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உணவுக்கு மேலே ரொட்டியை அப்படி மூடி வச்சு அதை வந்து அப்படி பேக் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லையா, ஓவனில் வச்சு பேக் பண்ணி. உள்ளே வந்து அரிசி இருக்கும், கறி இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக என்ன பண்ணிடுவாங்கன்னா ரொட்டியை பரத்தி வச்சு ஒரு பிளேட்டில் அதை அப்படியே பேக் பண்ணி அப்படியே அதை அறுத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இவங்ககிட்ட என்ன பண்ணுதுன்னா இருக்குது. அப்படியே அந்த காட் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு வந்து நேஷ்னல் ட்ரிங்க். அதை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குடிக்கிறாங்க. விளையாட்டு அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஃபுட்பால் இவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விளையாட்டாக இருக்குது. அதே போல் மலை சார்ந்த பகுதியாக இருக்கிறதுனால ஹில் கிளைம்பிங் அப்படிங்கிற அந்த அமைப்புலேயும் வந்து இவங்க வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அதே போல் வந்து இந்த ஹில்லில் பைக் ஓட்டுறது இருக்குல்ல, நமக்கு அது தெரியும். அதுக்குன்னு தயாரிக்கப்பட்ட வாகனங்களை பயன்படுத்தி மலைகளில் வந்து வாகனம் ஓட்ட சைக்கிளிங் பண்ணுறது, அதே மாதிரி வந்து ஸ்கையிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பு. அதே போல் வந்து மோட்டர் ரேசிங். அந்த மோட்டர் ரேசிங்ன்றது வந்து ட்ராக்ல ஓட்டுறது இல்லை, மலைகளில் ஓட்டுறது. அந்த ஸ்ட்ரீட் ரேஸ் மாதிரி மலைகளில் வந்து ஓட்டக்கூடிய அந்த அமைப்பு வந்து இவங்க கிட்ட என்ன பண்ணுதுன்னா விளையாட்டு அடிப்படையில் இருக்கு. ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு வறுமையில இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த நாடு. அதே சமயத்துல வந்து இவங்களுடைய இந்த பின்னடைவுக்கு காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் காரணங்கள் தான் சொல்றாங்க. குறிப்பிட்ட நபர்களே திரும்பி திரும்பி வந்து அரசியல்ல வந்து அவங்களே வந்து அரசுக்கு வருவதும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளின் மூலமாகத்தான் இவங்க என்ன பண்றாங்க இவ்வளவு பின்தங்கிய நாடா இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல். அரேபியாவிலேயே ரொம்பவுமே சிரமத்துல இருக்கக்கூடிய நாடு வந்து யமன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த நாடு. அப்பேற்பட்ட அந்த அமைப்பில வாழக்கூடிய மனிதர்கள் வந்து ரொம்ப சிரமத்துக்குள்ளான மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தகவலா நமக்கு சொல்லப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் யமன் அப்படின்ற அந்த ஊரை பத்தி நம்ம பார்த்தோம். வரக்கூடிய காலங்களில் இன்னும் இஸ்லாமிய நாடுகளை பற்றிய நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நசீபை வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.